அந்த நாள் இப்போ நினைச்சாலும் மனசுல அப்படியே நிக்குது. அக்கா, நீலு மனசுல ஆசையை வளர்த்தது தப்புதான். நான் வளர்த்தாலும் அவளை பெத்தவங்க ஒரு முடிவு எடுத்த பிறகு நாங்க என்ன செய்ய முடியும்? இப்போ அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு ஊருக்கே வந்தாச்சு. ஆனா ஆத்துக்கு வராம எங்கேயோ தங்கி இருக்கிறதை பார்த்தா இன்னும் அவன் கோபம் தீரலைன்னு புரியுது. ஹால்ல இருந்து மீனு மாமியோட குரல் கேட்டுச்சு. நான் உள்ளே ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தேன். மாமி என் அம்மாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. மாமிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால அவங்க அண்ணன் பொண்ணு ஷீலாவை அவங்கதான் வீட்ல வச்சு வளர்த்தாங்க. என்னை விட 4 வயசு சின்னவ அவ. ஆரம்பத்துல அவளை எனக்கு கட்டி வைக்கணும்னு தான் பேச்சா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு வேலை கிடைச்சு செட்டில் ஆகுற வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போட ஷீலாவோட பெத்தவங்க தயாரா இல்லை. பிடிவாதமா அவளுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. மீனு மாமியை உரிச்சு வச்ச மாதிரி இருப்பா ஷீலா. அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வராததுல அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தம். ஆனா எனக்குள்ள ஒரு ரகசியம் இருந்துச்சு. அவளுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே அவளுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கம் வந்து அவளை முழுசா நான் நெருங்கியிருந்தேன். அதனால அவ எனக்கு நிரந்தரமா கிடைக்கலைங்கிறதை என்னால ரொம்ப பெருசா எடுத்துக்க முடியலை. பேங்க்ல வேலை கிடைச்சு 1 வருஷம் வெளியூர்ல இருந்தேன். இப்போ திரும்பவும் சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர். கொஞ்ச நாளா அம்மா மாமா வீட்டுக்கு போய் வர ஆரம்பிச்சு பழைய உறவு மறுபடியும் ஒட்ட ஆரம்பிச்ச நேரம் அது. நீலு இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். இனிமேலும் கல்யாணத்தை ஏன் தள்ளி போடணும்? மாமியோட குரல் தெளிவா கேட்டுச்சு. மீனு, எல்லாம் பகவான் சித்தம். ஆனா அந்த பேச்சை எடுத்தாலே என்கிட்ட எரிஞ்சு விழறான். அவனுக்கு இப்போ 26 வயசாகுது. புருஷா இல்லாத எங்காத்துல நாடி வந்து யார் பொண்ணு தருவா? அம்மாவோட குரல்ல ஒரு வேதனை இருந்துச்சு. அவனுக்கு நல்ல பெண்ணா பார்க்க வேண்டியது எங்க பொறுப்பு அக்கா. மாமி சொல்லவும் உங்காத்துல இருந்து அவனுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். அப்பதான் நேக்கு நிம்மதி. நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வர்றேன். அதுக்குள்ள நீ அவன் கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சமையலறை பக்கம் போனாங்க. மாமி என் ரூம் வாசல்ல வந்து நின்னாங்க. 32 வயசு அவங்களுக்கு. ஆனா முன்னை விட கொஞ்சம் இளைச்சு ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க. அந்த வெள்ளை நிற உடம்பும் கட்டியிருந்த நீல நிற புடவையும் அவங்களை இன்னும் செழிப்பா காட்ட என் கண்கள் என்னையறியாம அவங்க மேல நிலைச்சு நின்னுச்சு. கட்டிலில் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. நீ இன்னும் நம்மாத்துக்கு வராம இருக்கிறதை பார்த்தா நோக்கு இன்னும் கோபம் தீரலை போல தோணுது. மாமி கேட்டாங்க. அவங்க பேசும்போது அவங்க மூச்சுக்காற்று என் மேல படுற அளவுக்கு நெருக்கம். அவங்க முகத்தை பார்க்க நினைச்சாலும் என் கண்கள் அவங்க உடம்பின் அழகில் லயித்து கீழே இறங்குறதை என்னால கட்டுப்படுத்த முடியலை. ஏதோ ஒரு தயக்கம் என் பதிலை தடுத்துச்சு. ஷீலுவை நோக்கு தரக்கூடாதுன்னு நாங்க தடுக்கலடா. அக்காவுக்கு அந்த உண்மை புரிஞ்சிடுச்சு. நோக்கு மட்டும் அப்படி என்ன கொம்பு முளைச்சிருக்கு? மாமி கொஞ்சம் கோபமா கேட்டாங்க. நான் எதுவும் பேசாம மௌனமா இருந்தேன். உன் சம்மதம் எதுக்கு இப்போ? இனிமே நீ நம்மாத்துலதான் இருக்க போற. சாயந்திரம் 2 பேரும் சேர்ந்தே கிளம்புறோம். ஒரு முடிவா சொல்லிட்டு மாமி கட்டிலை விட்டு எழுந்து நடக்கும்போது அவங்க உடம்பு அசையுற அந்த லாவகத்தை பார்த்து என் வாய் முணுமுணுத்துச்சு. வலிய வந்து மாட்டிக்கிறியே அப்படின்னு எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன். கதவு வரைக்கும் போனவங்க டக்குன்னு திரும்பி என்னை பார்த்து முறைச்சாங்க. ஆனா அந்த முறைப்புல கோபத்தை விட ஒரு சின்ன புன்னகைதான் ஒளிஞ்சிருந்துச்சு. நாங்க கிளம்பும்போது அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். நேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி மீனு சொல்லிட்டே வழியனுப்பி வச்சாங்க. நாங்க ஏறினது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பஸ். டிக்கெட் ரேட் அதிகம்ங்கிறதால கண்டக்டர் தொண்டை கிழிய கத்தியும் பஸ்ல கூட்டமே இல்லை. மொத்தம் ஒரு 10 பேர்தான் இருந்திருப்போம். வண்டி கிளம்புச்சு. டிக்கெட் கொடுத்துட்டு போன கண்டக்டர் வழக்கம் போல பஸ்ஸோட மெயின் லைட்டை அணைச்சிட்டாரு. இருட்டு மெதுவா பஸ்ஸுக்குள்ள பரவுச்சு. ஜன்னல் வழியா வந்த வாடை காத்து நல்லா சில்லுன்னு முகத்துல அடிச்சுது. நீலு, காத்து ரொம்ப அடிக்குதுடான்னு சொல்லிட்டு மாமியே ஜன்னல் ஷட்டரை மூடினாங்க. வெளியில இருந்த வெளிச்சமும் மறைஞ்சு அந்த சீட்ல ஒரு தனிமையான இருட்டு கவிழ்ந்தது. அவ கிடைக்கலைனா என்ன? வேற பொண்ணே இல்லையா ஊர்ல? இல்லட்டி மனசுல வேற யாராவது இருக்காங்களா சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டே சீட்டுக்கு நடுவுல இருந்த அந்த ஹேண்ட் ரெஸ்டை மேல தூக்கிவிட்டுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க தொடை லேசாக என் கால்ல உரசின அந்த செகண்ட் என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மின்னல் வெட்டுன மாதிரி இருந்துச்சு. நரம்புகள் சூடாகுறதை உணர முடிஞ்சது. கொஞ்ச நேரம் அமைதி.
நீலு, நாம போய் சேர 9 மணி ஆகுமா? செத்த நாழி நான் கண்ணையர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா என் தோள்பட்டையில சாய ஆரம்பிச்சாங்க. அவங்க தலை என் தோள்ல படுறப்போ அவங்க உடம்போட அந்த மென்மையான சூடு எனக்குள்ள இறங்குச்சு. மாமியோட மார்பு என் வலது கை மேல லேசா அழுந்த என் இதய துடிப்பு வேகமாச்சு. எனக்கு மூச்சு வாங்குறது எனக்கே கேட்டுச்சு. இருட்டு, அந்த பஸ்ஸோட அதிர்வு, என் தோள்ல சாய்ஞ்சிருக்க அவங்க உடம்போட அந்த சோப்பு வாசனை, எல்லாமே என்னை என்னவோ பண்ணுச்சு. ஒரு பக்கம் ஒருவிதமான பயம் மனசை தடுத்தாலும் பக்கத்துல யாரும் இல்லை, பஸ்ஸும் இருட்டா இருக்குங்கிற தைரியம் என்னை உந்தித்தள்ளுச்சு. ரொம்ப மெதுவா, கொஞ்சம் நடுக்கத்தோடவே என் இடது கையை அவங்க தோள் வழியா பின்னாடி கொண்டு போனேன். என் விரல்கள் தயங்கி தயங்கி அவங்களை தொட்டப்போ எந்த நிமிஷமும் அவங்க முழிச்சு என்னை விலக்கிடுவாங்களோன்னு ஒரு தவிப்பு இருந்துச்சு. ஆனா நான் என் கையை மெதுவா அவங்க மேல வச்சு லேசா வருட ஆரம்பிச்சப்போ மாமி எதுவும் சொல்லலை. அவங்க தலையை நிமிர்த்தவும் இல்லை, என்னை தடுக்கவும் இல்லை. அதே அமைதியோட அதே நெருக்கத்தோட என் தோள்ல அப்படியே சாய்ஞ்சிருந்தாங்க. அந்த இருட்டுல அவங்களோட அந்த மௌனமும் அந்த உடல் சூடும் வார்த்தைகளே இல்லாம எனக்கு ஒரு சம்மதத்தை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு.